மலேசியாவின் பல்லின சமூகங்கள் குறித்த பரிகாத்தா நேஷனல் தேர்தல் இயக்குநர் டத்தோஸ்ரீ சனுசி நூர் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு மாய்கா தேசிய தலைவர் தன்ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நகர சம்பிலான் ஜம்போலில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய கடா மந்திரி பசாருமான சனுசி, நாட்டில் மலாய்க்காரர்களின் அரசியல் அதிகாரமும் பொருளாதார பலமும் சரிந்து வருவதாகவும் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் இன்னும் 10 ஆண்டுகளில் அவை முழுமையாக பறிபோய்விடும் அபாயத்தில் இருப்பதாகவும் கூறினார். அதோடு இந்நாட்டு இந்தியர்களுக்கும் சீனர்களுக்குமாவது இந்தியா சீனா என்ற பூர்வீக பூமி உள்ளது. ஆனால் மலாய்க்காரர்களுக்கு இருப்பது என்னவோ இந்த தானா மலாயு என்ற மலாய் பூமி மட்டுமே என சனுசி குறிப்பிட்டிருந்தார். Melayu tak ada arah tanah. Melayu ada tanah Melayu ni saja. Orang India ada India. Orang Cina ada Cina. Orang Kemboja ada Kemboja. Orang Siam ada Thailand. Melayu di mana? Melayu di sini saja. Ekonomi sudah tak dapat dikuasai. Politik pula terlepas. Makin hari makin sikit tinggal kat kita. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள விக்னேஸ்வரன், மலேசிய இந்தியர்களும் சீனர்களும் அந்த நாடுகளின் குடிமக்கள் அல்ல என்றும் மாறாக இந்நாட்டுக்கு விசுவாசமான மக்கள் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இனம் மற்றும் வம்சாவளியை கொண்டு மலேசியர்களை பிரித்து பார்ப்பது நாட்டின் நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் என அவர் எச்சரித்தார். மலேசியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் இந்த நாடு மட்டுமே சொந்தம் என்றும் நாட்டின் மீதும் மாமன்னர் மீதும் மட்டுமே தங்களின் பற்றுறுதி உள்ளதாகவும் அவர் அழுத்தமாக குறிப்பிட்டார். சனுசி பேசியது சரி என்றால் மலேசியாவில் வாழும் இந்தோனேசியர்களும் இந்தோனேசிய பிரஜைகளாகத்தானே கருதப்பட வேண்டும். அதேபோல ஒராங் அஸ்லி பூர்வ குடியினரை சனுசி என்ன சொல்ல போகிறார் என விக்னேஸ்வரன் காட்டமாக கேட்டுள்ளார். பல்லின மக்களை அணுகுவதில் பாஸ் இதுபோன்ற குறுகிய சிந்தனைக்கு பதிலாக மிதமான அணுகுமுறையை பயன்படுத்தும் அமானா கட்சியை உதாரணமாக கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுபோன்ற பொறுப்பற்ற பிரிவினைவாத பேச்சு மற்றும் செயல்களால் பரிசான் உறுப்பு கட்சிகளுக்குத்தான் தேவையற்ற தர்ம சங்கடம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதற்கெல்லாம் அம்மாய்கா அமைதி காக்காது என திட்டவட்டமாக கூறிய அவர், பரிகாத்தானுடன் எந்தவொரு ஒத்துழைப்பும் இன்றி பரிசான் நேஷனல் தனித்தே செயல்பட வேண்டும் என்பதற்கு இதுபோன்ற சம்பவங்களும் முக்கிய உதாரணம் என்றார். தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கும் இத்தகைய அரசியல் கருத்துக்களுக்கு எதிராக அரசியல் தலைவர்கள் பலரும் தற்போது தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.